ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டெய்லரிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த டாப்பை நான் பெப்ளம் டாப்பா கன்வெர்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் அந்த டாப்பை ஸ்ட்ரைட்டா போட்டுட்டு எனக்கு வந்து செஸ்ட் பார்ட் அளவுக்கு வந்து கரெக்டா இருக்கு. அதனால செஸ்ட் பார்ட் அளவுக்கு ஒரு கோடு போட்டு கட் பண்ண போறேன். உங்களுக்கு செஸ்ட் பார்ட்டை விட கொஞ்சம் கீழே வேணும் அப்படின்னா இறக்கிக்கலாம். ஆனா செஸ்ட் பார்ட்டை விட கீழே இருக்குன்னா ஃபிளீட்ஸ் வந்து குறைஞ்சிரும். அதனால வந்து செஸ்ட் பார்ட் அளவுக்கு எடுக்கிறது தான் நீட்டா இருக்கும் பார்க்க. நான் வந்து செஸ்ட் பார்ட்டுக்கு கரெக்டா 1 லைன் ஸ்கேல்ல விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் டிரா பண்ணாம கூட கட் பண்ணலாம். ஆனா வந்து லைன் டிரா பண்ணா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதே மெத்தட டேப்லயும் நீங்க வச்சு அளந்து கட் பண்ணலாம். இப்போ நான் லைன் வரைஞ்சு முடிச்சிட்டேன். துணியை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கோணமானையா இருந்துச்சுன்னா முன்னாடியும் பின்னாடியும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு நம்ம இந்த கிளாத்தை வந்து தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிற மாதிரி கிளாத்தை வந்து 2ஆ எடுத்துக்கோங்க. டாப் பார்ட்டை வந்து தனியா வச்சுட்டு கீழே இருக்கிற பாட்டம் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. சைட்ல வந்து ஜாயினிங் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து அந்த தையலை பிரிச்சு விட்டாலும் கரெக்டா தான் இருக்கும். நான் வந்து அந்த சைட்ல இருக்கிற இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ அந்த கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கிளாத்தை வந்து 2ஆ மடிச்சு கட் பண்ணணும். அதே மாதிரி 2ஐயும் வந்து கட் பண்ணி எடுக்கணும். எதுக்குன்னா நம்ம வந்து பெப்ளம் டாப்க்கு ஃபிளீட்ஸ் வைக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாதான் சரியா இருக்கும். ஈக்குவல் போர்ஷனா வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ஃபிளீட்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். நான் இப்ப அந்த கிளாத்தை வந்து 2ஆ கட் பண்ணிட்டேன். நான் காமிக்கிற மாதிரி அந்த கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த 2 கிளாத்தையும் ஒரே மாதிரி வச்சு இப்போ நான் காமிக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி 2 கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கறணும். எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இப்படிதான் இருக்கும். இதுக்கு வந்து ஃபிளீட்ஸ் வைக்கிறதுக்கு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். 1 இன்ச் வந்து கரெக்டாக ஸ்கேலில் வச்சு மார்க் பண்ணாலும் சரி, டேப்பில் வச்சு மார்க் பண்ணாலும் சரி, மார்க் பண்ணி வரிசையாக ஃபுல்லாக லைன் போட்டுக்கோங்க. இது மாதிரி லைன் போட்டு அடுத்த ஸ்டெப் வந்து ஃபிளீட்ஸ் வைக்கிறது. இந்த ஃபிளீட்ஸ் வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் கற்றுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இதை வந்து நான் வந்து மிஷினில் வச்சுட்டு இன்ச் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இன்ச்சுக்குள்ள அப்படியே 1 இன்ச்னா அந்த இன்ச்சுக்குள்ளேயே வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி தான் செகண்ட் இன்ச்சை வந்து செகண்ட் இன்ச்சோட மடிச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இப்படியே வரிசையாக ஸ்டிச் பண்ணிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து ஃபிளீட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணுறது எதுக்கும் நீங்கள் பாருங்களேன். இது முடிச்சுட்டு இந்த ஹாஃப் ஸ்லீவ் இப்படி வைக்கிறேன். புரியும் நினைக்கிறேன். இந்த 1 இன்ச்சவே நான் ஹாஃப் இன்ச்சா கட் பண்ணி இப்படி வைக்கிறேன். ஸ்லீவ் பார்க்க குட்டியா கியூட்டா இருக்கும். அதுக்காண்டி தான். இப்போ நான் எல்லாத்துக்கும் ஃபிளீட்ஸ் போட்டுட்டேன். ஃபிளீட்ஸ் எடுத்து வரிசையா ஃபிளீட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட டாப் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி எடுத்துட்டு ஃபிளீட்ஸ் அட்டாச் பண்ணணும். இதையும் இப்படி வச்சு இப்போ இந்த ஃபிளீட்ஸை இதோட அட்டாச் பண்ணிடலாம். நம்ம இன்னும் சின்ன ஃபிளீட்ஸாக வச்சோம்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஆனால் வந்து கிளாத் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் பண்ண முடியும். இதில் இருக்கிற கிளாத் படி நமக்கு 1 இன்ச் தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கிளாத் இன்னும் பெருசாக இருக்குது, டாப் கொஞ்சம் ஹைட் அப்படின்னா இது இன்னும் 1 இன்ச் எடுத்தோம்ல, அதை வந்து ஹாஃப் இன்ச்சாக எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் இதை 2ஐயும் ஜாயின் பண்ணணும். எண்டிங் ப்ளீட்ஸை ஜாயின் பண்ண போகிறேன்.
பார்த்தீங்களா? சின்ன ப்ளீட்ஸ் வச்சு நம்மளோட டாப்பவே பெப்ளம் டாப்பா கன்வெர்ட் பண்ணியாச்சு. இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. அழகா இருக்கும் பார்க்க. எல்லாம் முடிச்சுட்டு கீழே மட்டும் ஒரு ஓவர்லாக் தையல் மாதிரி போடணும். அது மட்டும் போட்டுக்கோங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதான். பாய்.